Next நம்ம distributive property பார்க்க போறோம். In lower classes we have studied distributive property of multiplication over addition on numbers. So this is a cross b plus c is equal to a cross b plus a cross c. In the same way we can define distributive properties on sets. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்பர்ஸில் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே செட்ஸ் லாங்குவேஜ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ செட்டில் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.21 பார்க்க போகிறோம். Example 1.21 if a is equal to 0, 2, 4, 6, 8 and b is equal to x such that x is a prime number and x is less than 11 and c is equal to x such that x belongs to n and 5 is less than or equal to x is less than 9. Then verify a union b intersection c is equal to a union b intersection a union c. So இதுதான் நம்மளோட distributive property of union over intersection. இந்த distributive property நம்ம first left hand side எடுத்துக்க போகிறோம். left hand side is equal to right hand side prove பண்ணோன்னா நம்மளோட solution கிடச்சிரும். ஸோ சொல்யூஷன் கிவன் ஏவோடது செட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கோம். தென் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 11. அப்படின்னா ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ப்ரைம் நம்பர்னா 2 வந்து ஈவன் ப்ரைம், தென் 3 இஸ் அ ப்ரைம் நம்பர், 5 இஸ் அ ப்ரைம் நம்பர், 7 இஸ் அ ப்ரைம் நம்பர், தென் 11 இஸ் ஆல்சோ எ ப்ரைம் நம்பர். பட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 11ன்றதுனால 11க்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட செட் பி. Then c is equal to x such that x belongs to n. n is nothing but natural number and limit கொடுத்துருக்காங்க 5 is less than or equal to x is less than 9. அப்படின்னா அந்த எலமெண்ட் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ன்ற எலமெண்ட் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஸ் தென் 9னா 9க்கு பிஃபோர் இருக்கிற நம்பர் வரைக்கும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் என்னென்னா 5, 6, 7, 8. இப்போ ஏபிசின்ற 3 செட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இன்டர்செக்ஷன்னா நம்மளுக்கு தெரியும் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 5 and 7. ஸோ அதுதான் நம்மளோட பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் பண்ணோம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏவுக்கும் பி இன்டர்செக்ஷனுக்கும் இது ரெண்டுத்துக்கும் யூனியன் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 0, 2, 4, 5, 6, 7 and 8. This is your equation number 1. Next right hand side A union B intersection A union C find பண்ணும். So A union B na A க்கும் B யும் மொத்தமா combine பண்ணி எழுதணும். So 0, 2 times repeat ஆயிருக்கு. So 1 times எழுதிக்கிறோம். Then 3, 4, 5, 6, 7 and 8. Similarly A union C find பண்ணுறோம். So A என்ற செட்டும் C என்ற செட்க்கும் யூனியன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இது ரெண்டுத்துலையும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 0 இஸ் காமன், 2 ஆல்சோ காமன், 4, 5, 6, 7, 8. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் போத் ஆர் ஈக்குவல். ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஹென்ஸ் proved. Next example 1.22 verify A intersection B union C is equal to A intersection B union A intersection C using Venn diagrams. So Venn diagrams use பண்ணி solve பண்ண போகிறோம். previous exampleல நம்ம elements கொடுத்துருப்பாங்க, that is A B C என்ற set கொடுத்துருப்பாங்க. அதில் left hand side equal to right hand side சொல்லி find பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் வென் டயக்ராம் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பி யூனியன் சி ஃபைண்ட் பண்ணுறோம். பி யூனியன் சினா பிசி இந்த ரெண்டு செட்டுக்கு ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். தென் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அப்படின்னா ஏக்கும் பி யூனியன் சிக்கும் காமனாக இருக்கிற பார்ட்ஸ் மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஏ. தென் பி யூனியன் சினா இந்த பார்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா இந்த பார்ட் மட்டும் வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் பண்ணோம் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுத்தில் இருக்கிற காமன் பார்ட். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் சினா இதுக்கு ரெண்டுத்தில் இருக்கிற காமன் பார்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன்னா இதுலேயும் என்ன ஷேட் பண்ணிக்கோமோ இதில் என்ன ஷேட் பண்ணிக்கோமோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஷேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். Hence from 1 and 2 A intersection B union C is equal to A intersection B union A intersection C. So ரெண்டுமே நம்ம சேம் ஃபிகர் வந்திருக்கிறது. So hence it is proved. Next நம்ம பார்க்க போகிறது De Morgan's law for set difference.
let us consider 3 sets A, B and C. So A, B, C நம்ம 3 செட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா B யூனியன் C ஃபைண்ட் பண்ண போகிறோம். B யூனியன் Cனா B and C ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை ஒன் டைம் தான் எழுதணும். தென் அதுக்கப்புறம் A மைனஸ் B யூனியன் C ஃபைண்ட் பண்ணுறோம். A மைனஸ் B யூனியன் Cனா ஏன்ற செட் மைனஸ் B யூனியன் C இப்போ ஃபைண்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்தில் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் A மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Then A minus B find பண்ணுறோம். that is A difference B. So Aவையும் Bயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் A மட்டும் எழுதிக்கிறோம். சேம் அஸ் A மைனஸ் C ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்னா A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C ஃபைண்ட் பண்ணுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 5,1,3. நெக்ஸ்ட் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் B ஃபைண்ட் பண்ணுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5,1 வருது. ஸோ 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். ஈக்குவேட் பண்ணி பார்த்தோன்னா விச் போத் ஆர் நாட் ஈக்குவல். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் 5,1 வந்திருக்கு, இங்கே மைனஸ் 5,1,3 வந்திருக்கு. ஸோ 1 and 2 are not equal. So we know that from 1 and 3 A minus B union C is equal to A minus B intersection A minus C. ஏன்னா இதுலேயும் மைனஸ் 5,1 இருக்குது, இதுலேயும் இந்த செட்டில் மைனஸ் 5,1 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டி மார்கன்ஸ் லா. A minus B union C is equal to A minus B intersection A minus C. இங்கே யூனியன் இருந்துச்சுன்னா இங்கே இன்டர்செக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் பண்ணுறோம். B இன்டர்செக்ஷன் Cனா Bக்கும் Cக்கும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். தென் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் பண்ணால் மைனஸ் 5,1,3 வருது. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணோன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக வரும். தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணால் நாட் ஈக்குவலாக வரும். So from 3 and 4 we see that A minus B intersection C is not equal to A minus B intersection A minus C, but A minus B intersection C is equal to A minus B union A minus C. So இதான் நம்மளோட second De Morgan's law. So De Morgan's law for set of difference for any 3 sets A, B, C. A minus B union C is equal to A minus B intersection A minus C. Then A minus B intersection C is equal to A minus B union A minus C. Example 1.23. Verify A minus B union C is equal to A minus B intersection A minus C using Venn diagrams. So first number எலமெண்ட்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். A மைனஸ் B யூனியன் C ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ B யூனியன் Cனா நம்மளுக்கு தெரியும். BC ரெண்டு எல்லா பார்ட்டியும் ஷேட் பண்ணுறது தான் B யூனியன் C. தென் A மைனஸ் B யூனியன் Cனா இதில் இருக்க A மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் A எழுதுவோம். ஸோ இதில் ஷேடட் ரீஜியனில் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் Aனா இந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். தென் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் A minus B intersection A minus C ஃபைண்ட் பண்ணோம். ஸோ A minus Bனா நம்மளுக்கு தெரியும். Bயை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் Aன்னு எழுதுவோம். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுவோம். தென் A minus Cனா AB வரும், C ஃபுல்லாகவே வராது. இது ரெண்டுத்துலேருந்தும் இன்டர்செக்ஷன் தட் இஸ் காமன் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B and C ஃபுல்லாகவே வராது. இந்த பார்ட் ஏன்ற பார்ட்டில் A ஃபுல்லாக வராது, இந்த பார்ட் மட்டும் வரும். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 both we have got the same diagram. அப்போ A minus B union C is equal to A minus B intersection A minus C. Next example 1.24. If P is equal to X such that X belongs to W, W is nothing but whole number and 0 is less than X is less than 10, and Q is equal to X such that X is equal to 2n plus 1, comma n belongs to W and n is less than 5. R is equal to set directa கொடுத்துட்டாங்க. We have to verify that P minus Q intersection R is equal to P minus Q union P minus R. So the roster form of the sets P, Q and R are. இப்போ இந்த நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 நம்மளுக்கு தெரியும். பட் இங்கே 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10 கொடுக்கறதுனால 0க்கு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 10க்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ P is equal to 1, 2, 3, 4 etc. up to 9. And Q is equal to X such that X is equal to 2n plus 1 கொடுத்துருக்காங்க. n belongs to W. So whole number starts from 0 and n is less than 5 na before number 4. இப்போ nக்கு 0லேருந்து நம்ம 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
So given x is equal to 2n plus 1, n க்கு first 0 substitute பண்றோம். So 2 into 0 plus 1 is equal to 0 plus 1, 1. n is equal to 1 னா x is equal to 2 into 1 plus 1. So 2 into 1 is 2, 2 plus 1 is equal to 3. Then n is equal to 2 னா 2 into 2 plus 1 is equal to 4 plus 1 equal to 5. Then 2 into 3 plus 1 னா 3 2s are 6, 6 plus 1 is 7. Next last n is equal to 4 na x is equal to 2 into 4, 4 2s are 8, 8 plus 1 is 9. Therefore x takes the values such as 1, 3, 5, 7 and 9. So இதுதான் நம்மளோட Q என்ற set. So R என்ற set டைரக்டா கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணனும். P minus Q intersection R சொல்லிட்டு நம்ம left hand side choose பண்ணிக்கிறோம். First Q intersection R value find பண்றோம். Intersection நம்மளுக்கு தெரியும் common elements. So Q க்கும் R க்கும் intersection common elements find பண்ணிக்கிறோம். Then P minus Q intersection R அப்படின்னா Q intersection R ல இருந்து P subtract பண்ணணும். So common elements cancel பண்ணிட்டு remaining elements in P எடுத்து எழுதணும். So இதுல 3 5 7 cancel ஆயிடுச்சுன்னா remaining உங்களுக்கு 1 2 4 6 8 9 வரும். Next நம்ம right hand side P minus Q P minus R find பண்ணிட்டு then next ரெண்டுத்துக்கும் union find பண்ண போறோம். P minus Q னா உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் subtract P minus Q subtract பண்ணீங்கன்னா 2 4 6, 8. Then P minus R subtract பண்ணீங்கன்னா 1 4 6 8 9. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேமா இருக்கு. So from 1 and 2 P minus Q intersection R is equal to P minus Q union P minus R. Exercise 1.5 la first question, using the adjacent Venn diagram find the following sets. So first subdivision A minus B, second subdivision B minus C, third subdivision A dash union B dash, and fourth subdivision A dash intersection B dash, fifth subdivision B union C the whole dash, sixth subdivision A minus B union C, seventh subdivision A minus B intersection C. So இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற Venn diagram. இந்த Venn diagram யூஸ் பண்ணி அவங்க கேட்குற A minus B, B minus C எல்லாத்தோட செட்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த Venn diagram பாருங்க, இதுதான் ஏன்ற செட், பின்ற செட், தென் சின்ற செட். யூனிவர்சல் செட்டில் 1, 2ன்ற எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம செட் ஃபைண்ட் பண்ணணும். யூனிவர்சல் செட் ஃபைண்ட் பண்ணணும், ஏன்ற செட் ஃபைண்ட் பண்ணணும், பி அண்ட் சின்ற செட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க Venn diagram வச்சு ஃபஸ்ட்டு செட்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் இதுதான் நம்மளோட யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட்டு ஏன்ற செட்டில் -2 -1 3 4 6. தென் பின்ற செட்டில் -2 -1 5 7 8. அதுதான் B என்ற செட். நெக்ஸ்ட் C என்ற செட்ல -3 -2 0 3, 8. ஸோ இதுதான் நம்மளோட C என்ற செட். இப்போ 3 செட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அண்ட் யூனிவர்சல் செட்ஸ் ஆல்சோ we found it. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு A minus B ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. தென் செகண்ட் சப்டிவிஷன் B minus C ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. தென் தேர்ட் சப்டிவிஷனில் A dash union B dash அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷனில் A dash intersection B dash. இப்போ நம்மளுக்கு யூனிவர்சல் செட் தெரிஞ்சிச்சு, A B C தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம A dash தெரியணும், B dash கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் B union C ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு B intersection C ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸியாக இது எல்லா சப்டிவிஷனும் சால்வ் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம A dash ஃபைண்ட் பண்ண போகிறோம். A dashக்கு இதுதான் ஃபார்முலா. A dash is equal to universal set minus A. ஸோ யூனிவர்சல் செட் எடுத்து எழுதியிருக்கோம், மைனஸ் ஏன்ற செட் எழுதியிருக்கோம். இப்போ காமன் எலமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணலாம். -2 -2 -1 -1 3 4 6. ஸோ நம்மளோட A dashக்கு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன வரும்னா -3 0 1 2 5 7 8. ஸோ இதுதான் நம்மளோட A dash. ஸோ இதே மாதிரி B dash ஃபைண்ட் பண்ணோம். B dash is equal to universal set minus B. ஸோ இப்போ இதில் இருக்கிற காமன் எலிமெண்ட்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். -2 -1 5 7 8. ஸோ அப்போ நம்மளோட B dash என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா -3 0 1 2 3 4 6. இதுதான் நம்மளோட B dash. B union C ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் Bன்ற செட், இது Cன்ற செட். இப்போ இதை
யூனியன் பண்ணிக்கலாம். யூனியன் பண்ணால் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ -3 -2 -1 0 3 5 7 8. ஸோ இதுதான் நம்மளோட B யூனியன் C. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஃபைன் பண்ணணும். B இன்டர்செக்ஷன் Cனா காமன் எலமெண்ட்ஸ். இப்போ -2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ -2 தென் 5 இல்லை, 7 இல்லை, தென் 8 இருக்குது. ஸோ -2, 8 ரெண்டே எலமெண்ட்ஸ் தான் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இதுதான் நம்மளோட B இன்டர்செக்ஷன் C. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ கொடுத்துருக்குற வென் டயக்ராம் வச்சு டேரெக்டாக நம்ம A மைனஸ் பியோட செட் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது AB. இந்த ரெண்டு செட்டு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ A மைனஸ் B அப்படின்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தவிர ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும் எழுத போகிறோம். ஸோ -1, -2 Bன்ற செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ இதை தவிர இப்போ 3 எடுத்தோன்னா அது Cன்ற செட்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ A மைனஸ் B நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -1, -2 தான் காமனாக இருக்குது. அது ரெண்டும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 3 4 6. ஸோ இதுதான் உங்களுக்கு A மைனஸ் Bயில் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா B மைனஸ் C. ஸோ B மைனஸ் Cனா இந்த ரெண்டு செட்டையும் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்துலேருந்தும் காமன் எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் B மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் வந்து -2 8 இது ரெண்டும் தான் காமன் இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து -1 5 and 7. ஸோ இதுதான் உங்களோட B மைனஸ் C. -1, 5, 7. தேர்ட் சப்டிவிஷன் A dash யூனியன் B dash ஃபைன் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளோட A dash-ஓட வேல்யூ, யூனியன் இது B dash-ஓட வேல்யூ. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போகிறோம். ஸோ யூனியன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்னா -3 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். ரிப்பீட்டட் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒன் டைம் எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி A dash இன்டர்செக்ஷன் B dash. A dash இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ். இப்போ -3 காமனாக இருக்குது, 0 காமனாக இருக்குது, 1 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -3, 0, 1, 2. வெறும் 4 எலமெண்ட்ஸ் தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட A dash இன்டர்செக்ஷன் B dash. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் B யூனியன் C ஹோல் டேஷ். B யூனியன் C ஹோல் டேஷ்னா அதோட ஃபார்முலா யூனியன் மைனஸ் B யூனியன் C. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் வந்து -3, -2, -1 0 1 2 3 4 5 6 7 8 மைனஸ் B யூனியன் C நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். -3 -2 -1 0 3 5 7 8. ஸோ இப்போ காமன் எலமெண்ட்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். -3 -2 -1 0 3 5 7 8. ஸோ ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் நம்மளோட B யூனியன் C த ஹோல் டேஷ். ஸோ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 4 6. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் A மைனஸ் B யூனியன் C ஃபைன் பண்ணோம். இது Aன்ற செட் மைனஸ் B யூனியன் C நம்ம ஃபைன் பண்ணோம். அந்த செட் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா காமன் எலிமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிடணும். ஸோ இங்கே 3 -2 3 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இது ரெண்டு மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா -1, 4 -1 இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ -1 வராது. 4, 6. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4, 6 ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு A மைனஸ் B யூனியன் Cயில் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C ஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த Aன்ற செட் என்னென்னா -2, -1, 3, 4, 6 மைனஸ் B இன்டர்செக்ஷன் C நம்ம ஃபைன் பண்ணோம் -2, 8. ஸோ இப்போ -2 கெட்ஸ் கேன்சல் விச் இஸ் ஈக்குவல் டு -1 3, 4, 6. ஸோ இதுதான் நம்மளோட A மைனஸ் B இன்டர்செக்ஷன் Cயோட எலமெண்ட்ஸ்.